मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिर्मदां वरिष्ठं वादात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोहताम् अजाट्यं वाग्बडुत्वं सहनुमत्स्मरणा भवेत्। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने रामनाम वरानन ओं नमः इति। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम राम राम जय राजा राम 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 जय सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரங்கள். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்முடைய இந்த கூகுள் மீட் மூலம் இந்த சத்சங்கத்தை தொடர்கிறோம். முதல்ல ஒரு சிறிய அறிமுகத்துக்கு பிறகு இதை தொடரலாம் என்று நினைக்கிறேன். இதே கூகுள் மீட்டில் முதலாக நாம் கம்பராமாயணத்தை கிட்டத்தட்ட ஒரு வருடம் தொடர்ந்தோம். அதைத் தொடர்ந்து அடுத்தாற்போல் குரு பரம்பரை வைபவத்தை கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் தொடர்ந்தோம். இது ஒரு சத்சங்கமாக நமக்குள்ள, நம்முடைய நண்பர்களுக்குள்ள அல்லது நம்முடைய அன்பர்களுக்குள்ள ஒரு கலந்தாய்வாகத்தான் இதை பண்ணோம். பெரிய சொற்பொழிவு என்ற அளவுக்கு கூட சொல்லக்கூடாது. இது ஒரு கலந்தாய்வு. என்னுடைய மனதில் பட்ட விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அது தற்செயலாக அது இப்போ யூடியூப்பில் அது ஒளிபரப்பாகி வருகிறது. அது இது ஒரு அரிய சந்தர்ப்பம், நமக்கு பகவான் கொடுத்துருக்கிற ஒரு சந்தர்ப்பம்னு கூட சொல்லலாம். ஒரு இதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் பின்னால் யூடியூப்பில் கூட அதை கேட்டு எங்களுடைய கருத்துக்களை, அபிப்பிராயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது. ஆகவே என்னுடைய ஒரு தொகுப்பானது கம்பராமாயணத்தை கிட்டத்தட்ட 102 தொகுப்பாக ஆண்டாளர்கள் பக்தி சேனலில் வெளியிடப்பட்டு நிறைவு பெற்றது. அடுத்தாற்போல் இப்பொழுது குரு பரம்பரை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய அபிப்பிராயம் ஒன்று கூட தோணுது. நான் ஒருத்தனே தொடர்ந்து அந்த சேனலில் சொல்கிறது நல்லா இருக்காதுங்கிறக்கா என்னுடைய நண்பர் குளத்தூர் சீனிவாசராகவன் அவர்களை நேற்று தொடர்பு கொண்டு, இந்த குரு பரம்பரை முடிந்த உடனே நீங்கள் கொஞ்சம் தொடருங்க, நான் அதுக்குள்ளே மகாபக்த விஜயத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறேன், நீங்கள் ஒரு மாதமோ 2 மாதமோ நீங்கள் இந்த குரு பரம்பரை நிறைவு பெற்ற உடனே உங்களுடைய சொற்பொழிவை தொடருங்கள்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு 2-3 பேர் மானசீக குருவாக இருந்து என்னை வைஷ்ணவத்தை நோக்கி இழுத்து சென்றவர்கள். அதில் நண்பர் சீனிவாசராகவன் ஒருத்தர், அவரும் குளத்தூர் சீனிவாசராகவன். அடுத்தது பரமக்குடியில் சொற்பொழிவு நிகழ்த்தி வந்து தனபாலன் அவர்கள். இந்த 2 பேர் தான் வைஷ்ணவத்தை எனக்கு காட்டியவர்கள்னு சொல்லலாம். வைஷ்ணவத்தை பற்றி ஒரு கலந்தாய்வு செய்வதற்கு, அல்லது நான் பேசுவது சரியா அல்லது அதில் ஏதாவது ஒரு அபிப்பிராய பேதங்களை தெரிந்து கொள்வதற்கு நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, கஞ்சேந்தல் கிருஷ்ணமூர்த்தி, அவற்றை கலந்து பேசிக்குவேன். ஏன்னா இப்போ நம்ம பெரிய அளவில் நம்ம பெரிய பெரிய ஞானஸ்தர்களோடு கலந்து பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனால நண்பர்களுக்குள்ள சத்து விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்வதற்கும், அவர்களிருந்து கேட்டு தெரிந்து கொள்வதற்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. ஏதோ கண்ட விஷயங்களை, குடும்பத்து விஷயங்களையும் ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதற்கு இடையில் சத்து விஷயங்களை பேசுகிறோம்னா எல்லோரும் நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டோம். எல்லாருமே ஓய்வு பெற்ற ஸ்டேஜில் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டோங்கிற ஒரு நிறைவு எனக்கு இருக்கிறது என்பதை கூறி இப்பொழுது மகாபக்த விஜயத்தை தொடங்குகிறேன். இதுவரைக்கும் நான் என்று சொல்வது நான் அடியேன்னு சொல்லுகிறேன். சொல்லிக்கொண்ட விஷயங்கள் எப்படின்னு கேட்டால், ஏற்கனவே நமக்கு தெரிந்த பரிச்சயமான விஷயங்கள், எனக்கும் ஆகட்டும் உங்களுக்கும்.
இப்போ சொல்லக்கூடியதை நான் படித்து நான் ஜீரணித்து என்னுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆனால் பகவான்கிறவன் எல்லாருக்கும் பொதுவானவன். நாம் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு சரித்திரங்களை தான் பார்த்தோம். ராமாயணம் கூட கம்பராமாயணத்தை தான் பார்த்தோம். வால்மீகி ராமாயணத்தை பார்த்ததோட இன்னும் கொஞ்சம் ஆழமாக நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு உண்டான நமக்கு ஞானமோ அறிவோ இல்லாதனால நம்ம கம்பராமாயணத்தை பற்றி கேட்ட விஷயங்களையும் தொகுத்த விஷயங்களையும் சொன்னேன். இடையில வால்மீகியை கொட்டேஷனுக்கு எடுத்துட்டேன். ஆனால் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிற மகாபக்த விஜயம்ங்கிறது புஸ்தகத்தில் படிச்சுட்டு அதில் என்னுடைய அபிப்பிராயங்களை சேர்த்து அல்லது என்னுடைய அபிப்பிராயங்களை அல்லது நமக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சிகளை சேர்த்து பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணலாம், அதோடு நாம் படித்த கம்பராமாயணம் அல்லது நம்ம படித்த விஷயங்களிலிருந்து அது எப்படி மாறுபடுகிறது அல்லது ஒத்து வருகிறது, இது ஒரு அனாலிசிஸ் தான். இதுக்கு லிப்கோ கம்பெனியில் வெளியிடப்பட்ட ஸ்ரீ மகாபக்த விஜயம் என்ற புக்கு, அதனுடைய ஆசிரியை குகப்பிரியை. அதிலிருந்து அது முதல் பதிப்பு 1958 வெளியானது. அதுக்கப்புறம் 66, 71, 76, 85, கடைசியாக எனக்கு 1989 பதிப்பு எனக்கு கிடைத்தது. நான் இடையில ரயிலில் போகும்போதோ அல்லது ஏன்னா நம்ம படிக்கிறது ரொம்ப நேரம் குறைவு. ரயிலில் பஸ்ஸில் போகும்போது படித்தது ஓரளவு படித்திருக்கிறேன். ஒரு கிளான்ஸ் அதை படித்து முடிச்சிட்டேன் ஏற்கனவே. இப்பொழுது நம்ம எடுத்து சொல்வதற்காக கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு நமக்குள் இப்போ பகிர்ந்து கொள்வதற்காக இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நாம் சொற்பொழிவு பண்ணினோம்னா சாதாரணமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து ஏதோ கோவில்லையோ அல்லது ஒரு இடத்துலையோ சொற்பொழிவு பண்ணேன்னா அதிகபட்சம் ஒரு 50 பேர் 100 பேர் தான் கேட்பாங்க. இப்போ அது யூடியூப் மூலமாக போகும்போது கம்பராமாயணத்தை குறைஞ்சபட்சம் அதே 50-60 பேர் கேட்டார்கள். ஆனால் குரு பரம்பரை நான் ரொம்ப தயங்கி சொன்னேன். ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் அவர்கள் எடுத்து சொல்கிறதுக்கே ரொம்ப தயங்கக்கூடிய விஷயம். சொல்லப்போனால் அது ட்ரை சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராமாயணம் கதையாக இருக்கும், இது வெறும் தத்துவார்த்தமாக உள்ள விஷயங்கள். ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, குரு பரம்பரை குறைஞ்சபட்சம் 100 பேர் டெய்லி கேட்குறாங்க. ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்னால் ஆழ்வார்களை பற்றி சொன்னது 460 பேர் 470 பேர் கேட்டதாக வியூஸ் வந்திருக்கு. அப்போ தெரிந்த விஷயங்களை விட தெரியாத விஷயங்களில் ஆர்வம் எல்லாருக்கும் ஜாஸ்தி இருக்குது. அப்போ அதை சொல்லும்போது நம்ம ஜாக்கிரதையாக சொல்லணுங்கிற எனக்கு ஒரு பய உணர்ச்சியும் இருக்குது. ஆகவே இது மகாபக்த விஜயம் என்பது முற்றிலும் வடநாட்டிலே நடந்த பகவானுடைய லீலைகள். வடநாட்டிலே அவதாரம் பண்ண மகான்களுக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஆனால் என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டால், நமக்குள்ளதான் வடநாடு தென்னாடு அங்கே உள்ள பக்தர்கள் இங்கே உள்ள உடைகள்லையும் குணாதிசயங்கள்லையும் உணவுலையும் மாறுபாடு இருக்கும். நம்முடைய உணவில், நம்முடைய உடையில், பழக்க வழக்கங்களில், இருக்கக்கூடிய இடங்களில், தட்பவெட்ப நிலையில், எல்லா வகையிலும் நமக்கும் வடநாட்டவர்களுக்கும் அல்லது மற்ற நாட்டவர்களுக்கும் மாறுபாடு இருக்கும். ஆனால் பகவானுடைய காருண்யத்தில், பகவானுடைய அனுகிரகத்தில் எந்த வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதில் ஒரு நூலாக நம்மளை இணைத்து கொண்டிருக்கிறது என்னன்னா, இந்த பக்தி பிரபத்தி. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பக்தி 3 வகையாகப்படும். மனம், மெய், மொழி 3 நாளாக பக்தி பண்ணலாம். உடம்பால் பக்தி பண்ணலாம், கோயிலுக்கெல்லாம் போகிறோம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறோம். அடுத்தது வாயினால் பெருமாளுடைய நாமாவளியை சொல்லி பகவானுடைய கீர்த்தனைகளை சொல்லி பாடி, இது ஒரு வகையான பக்தி பண்ணுறது. 3வது, இந்த உடம்புனாலையும் நம்மளால் செய்ய முடியாது.
வாயினாலே சொல்ல முடியாது. அப்போ மனசால் நம்ம பகவானை நினைக்கிறது. கிட்டத்தட்ட நம்மெல்லாம் அந்த நிலைமையில தான் இருப்போம். ரிட்டையர் ஆயாச்சுன்னு நம்ம உடம்பு வந்து எந்த அளவுக்கு நமக்கு முதுமையில் நம்ம உடம்பு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒத்துழைக்காது. வாயும் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ மனசால் பகவானை நினைக்கிறது, மானசீகமாக நினைக்கிறது, அது ஒரு வகையான பக்தி. இந்த மூணையும் சேர்த்து மூன்றிலும் உடைய உயர்வான ஒரு இது என்னன்னு கேட்டால் பிரபத்தி. பிரபத்தினா சரணாகதி. அதான் நம்முடைய ஆச்சாரியார்கள் வலியுறுத்தினது. பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிவிடு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாம் நடக்கிறது பூரா பகவானுக்கு ஒப்படைச்சிடு. சர்வதர்மான் பரிச்சேஷம் ஆயேகம் சரணம் பிரஜ, நான் கிருஷ்ணன் சொன்னது. அந்த பிரபத்தியில் இதே மார்க்கத்தை வடநாட்டில் உள்ள, இப்போ வடநாடுன்னு சொல்லணும்னா ஆந்திராவை தாண்டி, ஏன்னா முன்னால் வந்து நான் சொல்கிறது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் கதையை பேசுகிறதுனால இந்த மாகாண பிரிவில் கிடையாது. ஒரு எல்லையை வைத்து கொண்டால் மகாராஷ்டிரத்திலேருந்து அந்த பக்கம் போகிறோம், வடநாடு தான் நமக்கு. அங்கே அவதாரம் பண்ண மகான்களுடைய சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ பீடிகை சொல்கிறேன்னா, அது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அங்கே உள்ள அவர்களுடைய பக்தியுடைய நிலை மாறும். சில விஷயங்களை பார்த்தா ரொம்ப நம்மளை விட அதிகப்படியான உடலை அர்ப்பணித்தவர்கள் உண்டு. வாய்மொழியிலே பஜனைகள் பண்ணினவர்கள் உண்டு. மனசளவில் பகவானிடம் ஒன்றுபட்டவர்கள் உண்டு. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ராமனும் கிருஷ்ணனும் அவதாரம் பண்ணது வடநாட்டில் தான். ராமனாவது தென்னாட்டுக்கு வந்திருக்கார், இலங்கை வரைக்கும். கிருஷ்ணனுடைய அவதார லீலைகள் பூரா வடநாட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அனுகிரகம் இங்கே கிடைச்சிருக்கும் நமக்கு. ஆனால் கிருஷ்ணனுடைய லீலா வினோதங்கள் பூரா வடநாட்டுக்குள்ளே தான். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த மண்ணின் மைந்தர்கள்ங்கிற ஒரு உரிமை இருக்குது. நான் ஒரு தடவை காசி போகும்போது ஒருத்தர் சொன்னார், அங்கே உள்ள ஒருத்தர், உங்கள் ஏன் இவ்வளோ ஆச்சாரம் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களே, இங்கே வந்து அவ்வளோ தூரம் ஆச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே, ஏன்னா பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது, இது கிடையாது, இங்கெல்லாம் அதிகமாக நம்ம அளவுக்கு அனுஷ்டானங்கள் கிடையாது அங்கே. அப்போ அவர் சொன்னார், உங்களுடைய தென் பூமி வந்து கர்ம பூமி, எங்கேது புண்ணிய பூமி. பகவான் திருவடி பதிச்ச இடம், லீலா வினோதங்கள் நடத்தின இடம். புண்ணிய பூமியில் எங்களுக்கு அனுஷ்டானங்கள் தேவையில்லைன்னு எப்படி சொன்னாரோ தெரியல. நீங்கள் கர்மா, அதனால தான் ராமேஸ்வரத்துக்கு போய் நம்ம பாவங்களை தொலைக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இது கர்ம பூமி. அதனால் இந்த நடைமுறைகளில் சில வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் பகவான் இந்த அனுஷ்டானங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அனுஷ்டானங்கள்ங்கிறது ஒரு சிலபஸ் மாதிரி. ஆனால் நம்ம ஒரு நிலைமைக்கு போனதுக்கப்புறம் இந்த அனுஷ்டானங்களுக்கு முக்கியத்துவம் இருக்காது. அதனால் இதை ஏன் இவ்வளவு அடிக்கோடிட்டு சொல்கிறேன்னா, நாம் இது வரைக்கும் நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியார்களுடைய கதைகளை பார்த்தப்ப அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வடநாட்டில் உள்ள ஆச்சாரியார்களும் மகான்களும் இந்த வழிமுறைக்கு அப்பாற்பட்டு இருப்பார்கள். அதான் அவருடைய சரித்திரத்தில் பார்ப்போம். அதே மாதிரி இங்கே தென்னாட்டில் எப்படி எல்லா ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் உடம்புல இருக்கக்கூடிய உடம்பினுடைய அமைப்புகளில் வித்தியாசத்தை பார்க்காம பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணாரோ, அதே மாதிரி மகாபக்த விஜயத்தில் வரக்கூடிய மகான்கள் அவர்கள் எல்லா வகையான பிரிவினரும், இன்னும் சொல்ல போனால் இதர மதத்தை சேர்ந்தவர் கூட, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் கூட வருவார்கள் மகான்களாக நம்முடைய பக்த விஜயத்தில். அவர்களுக்கு கூட நம்ம பகவான் கிருஷ்ணன் ராமன் எப்படி அனுகிரகம் பண்ணான்னு பார்க்கலாம். இது ஒரு அதிசயமான ஒற்றுமை. ஏன்னா அவர்கள் அந்த பக்கம் தான் படையெடுத்து வந்தார்கள், வடநாட்டில் தான் படையெடுத்து ஆட்சி பண்ணார்கள் முஸ்லீம்கள்லாம். இங்கே வர்றது ரொம்ப கம்மி தான் வந்தது. அங்கே தான் அவர்கள் தலைநகராக வைத்து கொண்டு ஆண்டார்கள் என்கிறனால முஸ்லீம் அரசர்களுக்கு கூட எப்படி பகவான் அனுகிரகம் பண்ணான்.
கிறிஸ்தவர்களுக்கு வெள்ளைக்காரர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணான், இதெல்லாம் வரும். இவர்கள் மகான்கள் எப்படி அதை நிரூபித்தார்கள்ங்கிறது வரும். ஆகவே இது ஒரு எனக்கும் இதை சொல்கிறதுல நம்ம கம்பராமாயணத்தை சொல்லும்போது, ராமாயணத்தை சொல்லும்போது கம்பனுடைய பாடல்களை நம்ம உதாரணம் காட்ட முடியும். என்னால் ஏதோ ஒரு 10 பாட்டு 100 பாட்டாவது உதாரணத்துக்கு சொல்லி அதை விளக்கி சொல்ல முடியும். அதே மாதிரி குரு பரம்பரையை சொல்லும்போது பிரபந்தத்திலிருந்து நம்ம பாசனங்களுடைய இனிமையை நம்ம அனுபவிக்க முடியும். நமக்கு மொழி தெரியாததுனால ஹிந்துஸ்தானியில் அவர்கள் பாடின பாடல்கள் அதனுடைய அர்த்தங்களை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியாது. என்னால் விவரிக்க முடியாது. சில பேர் விவரிக்கிறார்கள், கிருஷ்ண பிரேமி, அது மாதிரி சில மகானியர்கள் சொற்பொழிவில் மகாபக்த விஜயத்தை சொல்லும்போது அந்த இந்துஸ்தானி ராகத்தில் பாடி இந்துஸ்தானி இதில் மீரா பஜன்லாம் சொல்லும்போது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். நான் பலமுறை வடநாட்டு யாத்திரைக்கு போனவன். போகும்போது அங்கே பண்டரிபுரம்லாம் போனோன்னா அவர்கள் மீரா பஜனையும் ஜெயதேவருடைய அஷ்டபதிகளையும் துளசிதாசருடைய இதையும் அனுமான் சாலிசாவையும் பாடிக்கொண்டு வரும்போது நமக்கு கேட்குறக்கு அப்படியே காதில் தேன் மதுரமாக இனிக்கும். ஆனால் நமக்கு அந்த பாஷைகளை தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பில்லாததுனால நம்மால் அவர்களுடைய பாடல்களை தான் ரசிக்க முடியும், இசையைத்தான் ரசிக்க முடியும். இவரால் உள்ள உள்ளார்த்த அர்த்தங்களை நம்ம உள்ளே வாங்கிக்க முடியாது. ஆனாலும் மகான்களுடைய பெருமையை பேசுறதுங்கிறது பகவானை சுதிக்கிறதுக்கு சமம். பகவானை சோஸ்திரம் பண்ணோன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதே மாதிரி நமக்கு வழிகாட்டிய மகான்களுடைய சரித்திரத்தை பேசும்போது பகவான் அவ்வளவு குளிர்ந்து சந்தோஷப்படுவார்னு எல்லா வகையான சாஸ்திரங்களையும் இருக்கு. ஆகவே அந்த திவ்யமான மகான்களுடைய சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் இந்த பக்த விஜயம்ங்கிறது எப்படி வந்தது, இது நமக்கு எப்படி கிடைத்தது என்று, எப்படி நம்ம பிரபந்தங்கள் எப்படி கிடைச்சதுன்னு குரு பரம்பரையில் பார்ப்போம். அதே மாதிரி அதை ஒரு மேலோட்டம் அதை பார்த்து விட்டு இன்றைய தினம் முதலாவதாக ஜெயதேவருடைய மகாத்மியத்தை பார்க்க போகிறோம். கலியுகத்தில் 4732ஆம் ஆண்டு நாபாஜி சித்தர் என்பவர் ஹிந்துஸ்தானி ராகத்தில் 700 மகான்களுடைய சரிதங்களை உத்தவ சித்தருங்கிற முதலான சீடர்களுக்கு வாய்மொழியாக வழங்கினார். 4732ஆம் வருஷம். அப்போ பின்னால் குவாலியர் பாஷையில் மகிபதி பாலாஜிங்கிறவர் 4862ஆம் வருஷம் மகாராஷ்டிர பாஷையில் பக்த விஜயம்னு அதுக்கு பேரிட்டு சில மீதியுள்ள சில சரித்திரங்களை சக்த விஜயம்னு பேரில் அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணார். பின்னால் தீபதேவர்ங்கிறவர் இந்த ஞான வாக்கியங்களை தொகுத்து தீபக் நாகரம்னு கிபி 1864 அதை வெளியிட்டார். பின்னால் கிபி 1864 வேங்கடதாசர் என்பவர் தமிழ் மொழியில் அதை மொழிபெயர்த்து கிபி 1864 நமக்கு அப்புறம் ஏட்டுச்சுபடியெல்லாம் வந்ததுக்கப்புறம் மகாபக்த விஜயம் என்று சுருக்கி 82 மகான்களுடைய 700 மகான்களுடைய சரித்திரம் நடைமுறையில் இருந்திருக்கு, இப்போவும் இருக்கு. ஆனால் நமக்கு தொகுப்பாக 82 மகான்களுடைய சரித்திரம் நமக்கு கிடைத்து அது குகப்பிரியை என்ற ஆசிரியை மூலமாக லிப்கோ பதிப்பகத்தில் வெளியிட்டு அதில் 1989ஆம் ஆண்டு பதிப்பு ஆடியன் கிடைக்கப்பட்டு அது ஒரு சில தடவை தான் படித்தேன், படித்து மகிழ்ந்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இது வாய்ப்பாக பயன்படுத்துகிறேன்.
கலியுகம் இந்த மகாபக்த விஜயம் இது ஆதாரபூர்வமானது. இந்த 8 செவடியில் வந்திருக்கு, எல்லாம் இருக்குது. இது புராணமோ இல்லை, இது கட்டுக்கதை இல்லை, இது உண்மை என்பதற்கு நிரூபிப்பதற்காக பகவான் சில சந்தர்ப்பங்களில் அதை நிரூபித்திருக்கிறார். இது எப்படி நிரூபித்தார்னா, கலியுகத்தில் 4811ஆம் வருஷம் துக்காராம் தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு போனதுக்கப்புறம் அவருடைய மகள் வழி பேரன் வாசுதேவ பாபான்னு பேர். அந்த வாசுதேவ பாபா இந்த மகான்களுடைய சரித்திரத்தை பண்டரிபுரத்தில் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். மகான்களுடைய சரித்திரத்தையும் அவர்கள் பாடிய அஷ்டபதிகளையும் புஜங்களையும் பஜனையாக பாடி அவர் அதை எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஆண்டு கொண்டு இருந்த பாதுஷாவும் உட்கார்ந்து கேட்டான். பாதுஷாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது எல்லா வகையான வரிசையாக ஒவ்வொருத்தருடைய சரித்திரத்தை சொல்லிக் கொண்டு வரும்போது எல்லாரும் கேட்கிறார்கள், பக்தர்களும் கேட்கிறார்கள். ஒரு நாள் இவர் துக்காராமுடைய சரித்திரத்தை சொல்லி கொண்டு வரும்போது துக்காராம் இந்த பூத உலகோடு சொர்க்கத்துக்கு போனாருங்கிற கதையை சொல்றார். இப்ப பாதுஷா நிறுத்துங்கோனர். இந்த பூத உலகோடு பாதுஷா போனார்னு சொல்றீங்களே, நீங்க அவருடைய பேரன் தானே, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். இவர் சொன்னார், நான் அப்ப சின்ன குழந்தை, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஊர்ல சில பேர் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு கேட்டோம்னா இங்க முதியவர்கள் சில பேர் நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சில பேர் சொன்னார்கள். ஆனாலும் பாதுஷாக்கு நம்பிக்கை வரல. இவன் வயசானவங்க, நினைவு தப்பி இருக்கும், உங்க அம்மாவை கேட்போம், உங்க அம்மாவை கேளு அப்படின்னு. அம்மா உள்ள இருக்கிறார்கள். அப்போ பெண்கள் வெளியில் அதிகமாக இது பண்ணுறதுல அவன் வயதாக இருக்கும், அவங்க உள்ள வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, துக்காராம் அவர்கள் ஒரு வயதானவராக அவரும் இதை கேட்டுட்டு இருக்கார். மகானுடைய சரித்திரம்ங்கிறனால அவருடைய சரித்திரம் மற்றவாளுடைய சரித்திரத்தையே சொல்லிட்டு இருக்கார் வரிசையா. இந்த வயதான துக்காராமும் உள்ள போனார். தாயார்கிட்ட கேட்டாங்க இவர். அப்போ தாயார் சொன்னா, இல்லை நான் அப்போ இது நடந்தது உண்மை, ஆனால் நான் அப்போ சின்ன வயசு, நான் அதனால் அதை நான் பார்க்கல, நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன் அல்லது வேறு இதில் இருந்தேன், ஆனால் நடந்தது உண்மை, அம்மா சொன்னார்கள், எல்லாரும் மற்றவர்கள்லாம் ஜனங்கள்லாம் சொன்னார்கள். அப்போ அந்த வயதான முதியவராக வந்த துக்காராமுடைய குரலிலே சில கீர்த்தனைகளை பாடி காட்டுறார். பாடி காட்டுறது அந்த தாயார், அந்த துக்காராமுடைய பெண்ணாகியவர், அதாவது இவருடைய வசுதேவ பாபாவுடைய தாயார், அந்த மகானுடைய காலில் விழுந்து அப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறார். இப்போ துக்காராம் சொல்றார், இப்போ என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னோட சொல்கிறார். இப்படி பாதுஷா இப்படி கேட்குறாரு, ஜனங்கள்லாம் வெளியில் ஆவலோடு இருக்குது, நான் எப்படி நிரூபிப்பேன் அப்படின்னார். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் வாசித்த தம்புரா இருக்கு, அதை எடுத்துட்டு வா. அதில் அந்த தம்புராவை எடுத்து ஸ்வரம் எழுப்புறார் இவர். எழுப்பி விட்டு, இந்த தம்புராவை நீ வெளியில் போய் என்னுடைய கீர்த்தனைகளை சொல்லி, துக்காராம் இந்த பூத உடலோடு போனது உண்மையாயிருந்தால் இந்த தாம்பரா ஆகாயத்தில் போய் போகட்டும் என்று வீசு, அது மறைந்து விடும், மறைஞ்ச உடனே எல்லாருக்கும் நம்பிக்கை ஏற்படும்.
உடனே ஒரு புது பொலிவோடு வெளியில் வரார். வந்து அந்த தம்போராவை மீட்டி விட்டு துக்காராமுடைய பகவானை பற்றி பாடிய கீர்த்தனைகளை பாடி இப்போ சொல்கிறார். சபையில் பாதுஷாவும் இருக்கார். இப்பொழுது நான் சொன்ன துக்காராமஜியுடைய பூத உடலோடு அவர் மேலுலகம் சென்றது உண்மையானால் இந்த தம்புரா கீழே வராமல் அதுவும் மேலுலகத்துக்கு போகட்டும்னு வீசினான். தம்புராவானது சுருதியோடு, அது இவர் மீட்டிய சுருதி எந்த சுருதியை மீட்டினாரோ அதே சுருதியோடு விண்ணுலகம் நோக்கி பறந்து மறைந்தது. உடனே எல்லாரும் ஜெயகோஷம் சொல்லி அந்த பாண்டுரங்கனை துதித்து அந்த மகாபக்த விஜயத்துக்கு அங்கீகாரம் கிடைத்தது. அதிலிருந்து வடநாட்டில் பாட தேசங்களில் மகான்களுடைய வரலாறை அவர்கள் பிரஸ்தாபித்தார்கள் என்ற அளவிலே சொல்லி இப்பொழுது நாம் ஜெயதேவரை பற்றி ஓரளவு காண்போம். நான் ஏற்கனவே முதல்ல அறிமுகத்தில் சொன்னது மாதிரி நமக்கு அந்த அஷ்டபதிகளோ புஜங்கங்களோ அவர்கள் எழுதின பாசுரங்களுடைய மேன்மையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் இல்லை. ஏன்னா நமக்கு அந்த மொழி தெரியாது, லாங்குவேஜினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இல்லை. இங்கிலீஷை சுலபமாக கற்றுட்டோம். நம்ம ஹிந்தியவோ அந்த சமஸ்கிருதத்தையோ அல்லது மராட்டியவோ அதே நமக்கு தெரியாதனால இப்போ கம்பராமாயணமோ அல்லது குரு பரம்பரையோ சொல்லும்போது, ஏன்னால் கம்பராமாயணத்தில் 10 பாசுரத்தை சொல்லி அந்த பாசுரத்துடைய இனிமையோடு நான் சொற்பொழிவை நிகழ்த்த முடியும். குரு பரம்பரையை சொல்லும்போது பிரம்மதத்தினுடைய பாசுரங்களை பற்றி சொல்லி, ஏன்னா அது நமக்கு தமிழ் மொழி. ஆனால் இதில் நம்ம அவருடைய அஷ்டபதிகளையோ இதிலேயோ அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இல்லாவிட்டாலும் மகான்களுடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்வதே இது. தொண்டர்தம் பெருமை சொல்லுதல் பெரிதுன்னு சொன்னார். பூணம் வரிசையாக ஒவ்வொன்றா கேட்டால் அவையார்கிட்ட எது பெருசுன்னு ஒவ்வொன்றா பூணம் பெரிது, பூணத்தோட ஒவ்வொன்றா பெருசாக அடிக்கிட்டே போனான். கடைசியில் எது பெருசுன்னு கேட்டால் தொண்டர்தம் பெருமை சொல்லுதல் பெரிது, அதுதான் ரொம்ப பெருசு இருக்கிறதுலே. அதே மாதிரி மகாவிஷ்ணுவை பற்றி சொன்னது மகாவிஷ்ணு புராணம், பார்வதியை பற்றி சொன்னது சக்தி புராணம். இப்படி ஒவ்வொரு புராணங்களாக வந்தது. கடைசியில் தொண்டர்களாகிய நாயன்மார்களுடைய புராணத்தை எழுதினார் சேக்கிலார். அதுக்கு பேர் பெரிய புராணம். அப்போ பெருமாளை பற்றி பேசுவதை விட பெருமாளுடைய அடியோர்களுடைய பெருமையை பேசுவது மிக சிறந்தது. அந்த அடிப்படையில் வடநாட்டிலே வாழ்ந்த மகான்களுடைய சரித்திரம் நமக்கு கிடைக்கப்பட்டது 84, 82. அந்த 82ல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகை வர்ணத்தில் பிறந்தவர்கள். ஒவ்வொருத்தருக்கு பகவான் ஒவ்வொரு விதமாக அனுகிரகம் பண்ணான். ஏற்கனவே நான் சொன்னேன், 12 ஆழ்வார்களுக்கும் ஒவ்வொரு விதமாக அனுகிரகம் பண்ணான். ஒவ்வொருத்தருடைய 12 ஆழ்வார்களுடைய பாசனமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் மொத்தத்தில் வேதத்தினுடைய சாரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 82 மகான்களுடைய சரித்திரத்தை நம்ம பார்ப்பதாக முதல்ல ஜெயதேவருடைய சரிதத்தை இப்போ பார்ப்போம். ஜெயதேவருடைய தந்தையார் நாராயண சாஸ்திரியர், தாய் கமலாபாய், மனைவி பேர் பத்மாவதி. பத்மாவதிய தந்தை தேவசர்மா. ஜெயதேவருக்கு சிஷ்யராக கிரௌஞ்ச மன்னர் வர்றார். இவர் பிறந்தது ஜெகநாத கஷேத்திரம். ஜெகநாத கஷேத்திரம்னா பூரி, மராட்டிய மாநிலம்னு வச்சுக்கோ, ஒரிசா மாநிலம். இப்போ பூரியில் பக்கத்தில் திந்து பில்வம்னு ஒரு கிராமம், அதில் பிறந்தார். இவர் பிறந்ததே ஒரு பெரிய விசேஷமான இது. என்னன்னு கேட்டால், நாராயண சாஸ்திரியாரும் கமலாபாயும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவருக்கு குழந்தையே இல்லை. ஒரு நாள்
பூரி ஜெகநாதரை தரிசித்து வந்து இந்த தாய் கமலாபாய் ஆனவள் பிறகு நாராயண சாஸ்திரியார் வந்து சாஸ்திர ஞானம் உள்ளவர். கிட்டத்தட்ட சரணாகதிங்கிற தத்துவத்தில் உள்ள எல்லாமே பகவானுடைய நியமனம். நாம் எதுவும் பகவான்கிட்ட கேட்கக்கூடாது, பகவானாக நம்ம கொடுத்ததை வச்சு நிறைவு பெறணுங்கிற நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தார். ஆனால் பெண்களுக்கு அப்படி இருக்க முடியுமா? கமலாபாய் ரொம்ப நாளாக குழந்தை இல்லையேன்னு பூரி ஜெகநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. சுவாமி, எங்களுடைய வம்சம் வழங்குறதுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு வருத்தப்பட்டு பகவானிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டு கண்ணை இருந்து தூங்குகிறாள். தூங்கும்போது அவருடைய கனவுல பகவான் காட்சி தரார். கவலைப்படாதம்மா, உனக்கு நல்ல சத்புத்திரன் ஒருத்தன் பிறப்பான். அவன் என்னுடைய அனுகிரகத்தினால பிறக்கிறதுனால நல்ல ஞானத்தோடு உங்களுக்கு உலகத்துக்கு ஞான விஷயங்களை கொடுப்பான்னு சொல்லி மறைஞ்சிடுறார். காலம்பர சந்தோஷமாக நாராயண சாஸ்திரிகள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறார். நாராயண சாஸ்திரிகள் சத்தம் போடுறார். ஒரு வகையில் சந்தோஷப்படுறார். முதல்ல, ஆஹா, உனக்கு பகவானுடைய காட்சி கிடைச்சிதே, நான் இவ்வளவு பக்தியாக இருந்து எனக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சதே, உன்னை மனைவியாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். அதே நேரத்தில் வருத்தப்படுறார். பகவான்கிட்ட போய் அவனோட காட்சி கொடுத்த நேரத்தில் அல்பமான குழந்தை வேணுங்கிறத கேட்டிருக்கியே, அவனுக்கு கொடுக்க தெரியாதா? உயர்ந்த மோட்சமான மோட்ச சாமியார்த்தி கேட்கறத விட்டுட்டு நீ போய் அல்பமான குழந்தை வேணும்னு கேட்டிருக்கியேன்னு சொல்லும்போது பெருமாள் காட்சி கொடுக்குறார். பகவானை கதறி நான் இது பண்ணுறேன், எனக்கு காட்சி கிடைக்காம உனக்கு கிடைச்சதேன்னு சொல்லி அவளை பாராட்டின நேரத்தில் பகவானே காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து ஆறுதல் சொல்கிறார். உன்னுடைய மனைவி மேலே தப்பு இல்லை, புத்திர சந்தானம் கேட்கறது தவறு இல்லை. அவள் வந்து தனக்காக கேட்கல, நம்ம கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு சொல்லணுங்கிறக்காக கேட்டிருக்கான்னு ஆறுதல் சொன்ன உடனே மனசு நிம்மதி அடைகிறார். பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். இவருக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கும்போது எப்படி அதனுடைய அந்த ஜெயதேவருடைய இதை சொல்லும்போது வேதவியாசர் பகவானிடம் விஞ்ஞாபிக்கிறாராம், நான் மறுபடியும் பூமியில் பிறக்கணும், எனக்கு இன்று 3 பிறவிகள் வேணும்னு கேட்குறாராம். அதில் முதல் பிறவியாக வேதவியாசருடைய மறு உருவமாக தீர்த்த நாராயணர்ங்கிற எதிராஜர் இந்த பூமியில் அவதாரம் பண்ணி சில தரங்கங்கள் கொடுக்குறார். அப்புறம் சேத்திரஜ்ஞர்ங்கிற பேரில் அவதாரம் பண்ணி சில பதங்கள் பெருமாள் மேலே பாடுறார். மூன்றாவதாக ஜெயதேவர்ங்கிற திருநாமத்தோடு வந்து நமக்கு 30 அஷ்டபதிகளை கொடுக்கிறார். அஷ்டபதினா 8 வாக்கியங்கள் நிறைந்த ஸ்லோகங்கள், பகவானை பற்றி, பகவானுடைய அவதாரங்களையும் பெருமையும் பற்றி 8 வரிகளாக உள்ள ஒரு தொகுப்பு. அப்படி 30 அஷ்டபதிகளை கொடுக்கிறார்கள். அதில் 22 அஷ்டபதியை இவரும் 8 அஷ்டபதியை பின்னால் வரக்கூடிய மீராவுடைய கணவராகிய கும்பரானா வெளியிடுகிறார்கள். இந்த 30 அஷ்டபதிகளுக்கும் கும்பரானா ரசிகப்பிரியானுங்கிற பேரில் சங்கீதராஜம் லக்ஷண கிரந்தம் என்ற பெயரில் உரை எழுதி வெளியிட்டதாக நமக்கு குறிப்புகள் கிடைக்கிறது. இப்போ இவர் மச்சாவதாரத்தை ரொம்ப ரசித்தார். ரொம்ப பக்தி பெருக்கில் பிறந்து வளர்ந்து வரார். இலக்கிய ஞானத்தில் கூடியனால இவர் பூரி ஜெகநாதர் மேலேயும் தசாவதாரங்களில் மோகித்து பல்வேறு எழுதுகார். அதில் பிரளய பயோ ததிஜலே ஹரே முகுந்தா கேசவாத்ருத மீன சரீரா அப்படின்னு ஒரு புஜங்கம், அதாவது பகவானுடைய மச்சாவதாரத்தை புகழ்ந்து அதில் மெய் பறந்து பாடுறார். சந்தன சர்ச்சித நீல கலேபர பீதவசன வனமாளி அப்படின்னு சொல்லி பல்வேறு பாசுரங்கள் அவர் நிறைய புஜங்களை பாடி மெய் மறந்து
பாடிக்கொண்டிருக்கும்போது இவருடைய அஷ்டபதியானது பிரபல்யமாகி விடுகிறது. ஜெகநாத கஷேத்திரத்தில் இவர் இருக்கிறது பிந்துபில்வ கிராமம். ஜெகநாத கஷேத்திரத்தில் உள்ள பக்தர்கள் எல்லாம் இவருடைய அஷ்டபதிகளை பாடி பூரி ஜெகநாதருக்கு வழிபடுகிறார்கள். அந்த பூரி ஜெகநாதனுடைய அந்த அரசனானவன் மிக பக்தி வாய்ந்தவன். அந்த பக்தி வாய்ந்த அந்த மன்னன் அவன் வந்து கிரௌஞ்ச நாடுன்னு பேர். அந்த கிரௌஞ்ச மன்னனுக்கு அவனும் ஜெகநாதன் மேலே ரொம்ப பக்தி படைத்தவன். அந்த காலத்தில் அரசர்களும் கவிஞர்களாக இருந்திருக்காங்க. அவனும் கவிதை பெருமாள் மேலே நிறைய கவிதைகள் எழுதி பெருமாள் மேலே பாடுறவன். பெருமாள் மேலே பல வகையான பக்தியான கவிதைகள் எழுதி பெருமாளோட லீலானுபவங்களை அனுபவித்தவன். அந்த கிரௌஞ்ச மன்னன் கேள்விப்படுறான், பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் ஜெயதேவருடைய அஷ்டபதிகளை எல்லா ஜனங்களும் பாடுறாங்க. நம்ம பாடின நம்ம இயற்றிய கிரந்தங்களுக்கு ஜனங்களால் அங்கீகரிக்கப்படவில்லையே. ஏன்னா இவருடைய இது வந்து உருக்கக்கூடிய அளவில் இருந்தது. அதனால ஜெயதேவரை அழைத்து ஜெயதேவரோட வாதிடுறார். அப்ப சபை கூடுகிறது, வித்வான்கள் எல்லாம் கூடுகிறார்கள் ஜெகநாத கஷேத்திரத்தில். இப்போ பெருமாளுக்கு எது உகப்பாக இருக்கோ அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவர் எழுதிய கிரந்தங்களை ஒரு தொகுப்பாக தொகுத்து கட்டி வச்சுட்டாங்க. அந்த அரசனுடைய தொகுப்பாக ஒரு தொகுப்பு அதையும் கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வைத்து ஜெகநாதனுடைய பூரி ஜெகநாதனுடைய சன்னதியில் வைத்து விட்டு சன்னதி கதவை சாத்தி விட்டு முத்திரையிட்டு விட்டு அடுத்த நாள் காலம்பரை பகவான் எதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறானோ அதையே ஆலயங்க நம்ம ஜெகநாதனுடைய ஆலயத்திலையும் ஜனங்களும் பாடட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு வருகிறார்கள். அப்போ அடுத்த நாள் காலையில் திறந்து பார்க்கும்போது ஜெயதேவர் எழுதிய கீத கோவிந்தம்ங்கிற நூலை, அந்த அஷ்டபதிகளால் அடங்கிய நூல்களுக்கு பகவான் அங்கீகாரம் கொடுக்குறார். அதில் பகவான் ஓந்தோம் எனக்கு மிகுந்த பிரீதியாக இருக்கிறதுன்னு. அப்போ இந்த மன்னன் அழுகிறான், சுவாமி நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கோயிலெலாம் கட்டி உங்கள் மேலே இவ்வளோ பக்தியாக பாசனங்கள்லாம் எழுதியிருக்கேனே, என்னுடைய இதை ஏன் நீங்கள் அங்கீகரிக்கல அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னார், பகவான் சொன்னார், உடனே காட்சி கொடுத்தார். 2 பேருக்குமே காட்சி கொடுத்தார், அந்த ஜனங்களுக்கும் காட்சி கொடுத்தார். இப்போ சொன்னார், நீ அரசன்கிற இதில் ஒரு செருக்கோடு நீ எழுதின, ஆனால் உன்னுடைய கவிதையில் பக்தி ரசம் இருக்குது, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ அரசன்கிற செருக்கோடு எழுதின, அவர் ஞானத்தோட தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு பக்தனாக எழுதினார், அதனால் அவரை நான் அங்கீகரித்தேன். ஆனால் உன்னுடைய இதுவும் ஒன்றும் குறவில்லை, உன்னுடைய இதுவும் பாடப்படும்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்குறார். இதில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு நாள் இரவு தூங்கி கொண்டிருக்கும் போது இவருக்கு மனசில் சில வரிகள் வருது. அந்த வரி என்னன்னு கேட்டால் கீத கோவிந்தம்னு அதுக்கு பேர் கொடுக்குறார். என்ன வருதுன்னு கேட்டால், பகவான் கிருஷ்ணன் ராதை மேலே உள்ள பிரியத்தில், ராதா உன்னுடைய கால்களை என்னுடைய தலையிலே வை என்று மோகத்தில் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை எழுதிவிட்டார். அது தோணிருக்கு இவருக்கு. அது அப்படியே தொகுப்பாக காலம்பரம் எந்திருந்த உடனே இது நல்லா இருக்கே, கவிதை நயத்தோடு இருக்கேன்னு கிருஷ்ணன் வந்து மோகத்தில், ராதை மேலே உள்ள மோகத்தில், ராதா உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலையிலே வை என்று எழுதிட்டார். எழுதி அதை அப்படியே ஏட்டில் எழுதிட்டார் காலம்பரை. இந்த வரிகள் நல்லா இருக்குது, பொருத்தம், கிருஷ்ணனுடைய இந்த ராசலீலையிலே இது ரொம்ப அருமையாக இருக்குன்னு எழுதி வச்சிட்டார். அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு பார்த்தார். அன்றைக்கி அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டிய நாள். அப்போ இவருக்கு ஆகா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, பெருமாளுடைய திருவடியில் தானே நாம் எல்லாரும் போய் சேரணும்,
கிருஷ்ணன் வந்து ராதையை வந்து உன்னுடைய திருவடியை என்னுடைய தலையில் வையின்னு சொன்ன மாதிரி எழுதிட்டோமே, இது அபச்சாரமாச்சே, அபத்தமாகவும் ஆச்சே. ஆகவே இது ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த ஏட்டு சுவடியை கிழிச்சிட்டார். கிழிச்சிட்டு அதை தண்ணீரில் போட்டுட்டு தூக்கி போட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடுவோம், தலையை முழுகிட்டு வந்துடுவோம். இதோட இந்த எண்ணத்தை, இந்த பாசனம் இதை தவிர மற்றதெல்லாம் நம்ம எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு போயிடுறார். போய் அதை போட்டுட்டு குளிச்சுட்டு வரார். உள்ள வந்த உடனே உன்னுடைய மனைவி ஆகிய பத்மாவதிகிட்ட கிழிச்சு போட்டு அதை போடலை, கிழிச்சு ஒரு ஓரமாக போட்டிருக்கார். நான் இங்கே கிழிச்சு போட்டிருந்த ஓலைச்சுவடி எங்கேன்னு கேட்குறார். அப்போ பத்மாவதி சொல்கிறா, என்ன சுவாமி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, மறந்துட்டா? நீங்கள் குளிக்க போனவர் அதே எண்ணெய் கிண்ணத்தோடு திருப்பி வந்து ஒரு இது விட்டு போச்சு வேற எழுதுறேன்னு சொல்லி எழுதி வச்சிங்களே, எழுதி அதை ஒரு ஓலைச்சுவடி மேலாப்பில் வச்சிருக்கீங்களே, அதுதான் நீங்கள் எழுதிட்டு மறுபடியும் குளிக்க போகிறேன்னு போனீங்களேனார். எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம வரவே இல்லையே, எங்கே அந்த கிழிஞ்சு போன ஓலைச்சுவடின்னு பார்த்தா அந்த ஓலைச்சுவடி காணோம். புதிதாக ஒரு ஓலைச்சுவடி இருந்தது. அதில் இவர் என்ன எழுதியிருந்தாரோ அதுவே அப்படியே இருந்தது. இதுதான் நீங்கள் எழுதி வச்சுட்டு போனது பாருங்க, அதில் என்ன கூட ஒட்டியிருக்கேன்னு காமிச்சார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ நம்ம உருவத்தில் பகவான் வந்து இதை அங்கீகரிச்சிட்டார்னு நினச்சி ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே இது பண்ணுறாருங்கிற கதையோட. இப்போ கிரௌஞ்ச மன்னன் இவரை ரொம்ப பெருமையாக அவர் கூட இருக்கார். ஒரு நாள் கொஞ்ச நாளில் இவருடைய மாமனார் வரார். அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணால், அந்த காலத்தில் என்னென்னா கடமையை முடிச்சாச்சுன்னா அடுத்தாப்புல தீர்த்த யாத்திரைகள் அதில் பக்தியில் செலுத்துவார்கள். நம்மளை மாதிரி மறுபடியும் பேரம் பேத்தி இதில் உளர மாட்டார்கள். நல்ல ஞானிகள்லாம் நல்லா விஷயம் தெரிஞ்சவர்கள் என்ன பண்ணுவார்னா, அதனால தான் அவங்க மகான்கள். இந்த சம்சார பந்தம் நம்ம பிறந்தாச்சு, கடமை ஆச்சு, குழந்தைகள் கல்யாணம் பண்ணிட்டோமா, அடுத்தாப்புல பகவானை நோக்கி நம்முடைய சிந்தனையை செலுத்தணும்னு நினைத்தவர்கள். அதனால தான் அவர் மகான். நாம் வந்து இதிலேயே சுற்றிக்கிட்டே இருப்போம். மறுபடியும் பேரன் பேத்தி குழந்தைகள் இதில் நாட்டம் வர வர மறுபடியும் பகவானை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கூடும். அந்த இவருடைய மாமனாராகிய தேவசர்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கொடுத்துட்டேன், அதனால் நான் வந்து கொஞ்ச நாள் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரேன்னு அவர் சேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு அவர் திரும்பி வரும்போது இவருடைய அஷ்டபதிகள் எல்லாம் எல்லா ஜனங்களும் பாடுறார்கள், ரொம்ப சந்தோஷப்படுறார். அவர் வந்த உடனே இப்போ இவர் வந்து திரும்பி வந்த உடனே இவருக்கு ஜெயதேவருக்கு தோணுது, சுவாமி நீங்கள் பத்மாவதியை விட்டுட்டு நான் நிஷ்டையில் போக முடியல எங்கேயும், நான் கொஞ்ச நாள் காட்டுக்கு போய் ஏகாந்தமாக இருக்க விரும்புகிறேன்னார். சரி, நான் என்னுடைய மகளை பார்த்துக்கிறேன்னு இவர் ஆற்றுல இருந்தார். இவர் போனவர் காட்டுக்கு போயிடுவார். காட்டில் போய் ஏகாந்தத்தில் நிஷ்டையிலேயே அப்படியே தன்னை மறந்து இருப்பார். ஒரு நாள் இல்லை, 2 நாள் 3 நாள் கூட நிஷ்டையில் இருந்துட்டு அப்புறம் தெளிஞ்சு திரும்பி வருவார். இப்படி வந்து கொண்டு இருக்கும்போது இவர் நிஷ்டையில் இருக்கும்போது இவர் காட்டு வழியாக போகக்கூடிய ஒரு வியாபாரி, அந்த காட்டை கடந்து வேறு நகரத்துக்கு போகக்கூடிய வியாபாரி, அவர் பேர் பகவான் தாஸ்னு பேர். அந்த பகவான் தாஸ் வந்து இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். இப்படிப்பட்ட ஞானியாக இருக்காரே, அண்ணா ஆகாரம் இல்லாமல் 2 நாள் இவர் போகும்போது போகிறார், வர 2 நாள் கழிச்சு வர 2 நாள் வரைக்கும் இவர் நிஷ்டையில் இருக்கார். இதை பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த வியாபாரி, சுவாமி நீங்கள் வந்து எனக்கு என்னுடைய இடத்துல வந்து இருந்து, என்னுடைய குடிசைக்கு வந்து இருந்து கொஞ்ச நாள் இருந்து நீங்கள் அனுகிரகிக்கணும்னு உடனே இந்த உங்களுடைய கீத கோவிந்தங்களை எல்லாம் கேட்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்,
அப்படின்னு கூட்டின்னு போகிறார். இவர் போய் அங்கே ரொம்ப தன்னுடைய இதை பூரா சொல்கிறாருக்கு. அஷ்டபதிகளை பெருமாளுடைய லீலைகளை பற்றி சொல்லி கேட்க சந்தோஷப்பட்டு நிறைய அவருக்கு சன்மானங்களை கொடுத்து, அவருடைய மனைவிக்கு வேணுங்கிற பட்டு வஸ்திரம் நகைகள்லாம் கொடுத்து, இவருக்கு நிறைய பணமெல்லாம் கொடுத்து, இவர் வேண்டாங்கிறார். நான் பகவானை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இல்லை சுவாமி, நீங்கள் நல்ல காரியங்களுக்கு இதை செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெரிய மூட்டையாக கட்டி கொடுத்து ஒரு தேர் ரதம் ஏற்பாடு பண்ணி, ஏன்னா இவர் வேறு ஊரில் இருக்கார், இந்த தந்துபுல்லு கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இவர் அந்த ஒரு தேர் ஓட்டிகிட்டு போகிறார். இவர் தேரில் உட்காத்தி வச்சு ஊரில் கொண்டே பத்திரமா விட்டுடுங்கிறார். இவர் போய்கொண்டு இருக்கக்கூடிய வழியில் இது இவர் போகிறது தெரிஞ்சிடுது. தெரிஞ்சவுடனே சில கல்வர்கள் வழிமறித்து பெரிய மூட்டையோட நிறைய சன்மானத்தோடு ஒருத்தர் போகிறாரு. ஏற்கனவே அந்த பணக்காரனை பிடிக்கணும்னு நினச்சா அவங்க இது பண்ண முடியல. இதை பார்த்த உடனே கல்வர்கள் அந்த தேரை மறிக்கிறார்கள். தேர்ப்பாகன் உயிருக்கு பயந்து கொண்டு அப்படியே தேரை விட்டுட்டு போயிடுறான். இவர் பார்க்குறார், இது என்ன சொத்து தானே போயிட்டு போகுது, பகவான் கொடுத்தா பகவான் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இவர் பாட்டுக்கு நடக்கிறார். இப்போ அந்த திருடர்களுக்கு ஒரு பயம் வந்துடுத்து. என்ன இவ்வளவு பெரிய சொத்துக்களை இவர் நம்ம கொள்ளையடிக்க வந்திருக்கோம், நம்மளோட சண்டை போடாமல் எதிர்க்காமல் இதை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரே, அப்போ யாரோ ஆட்களை கூட்டிகிட்டு நம்மளை பிடிக்கிறக்கா போகிறாருன்னு நினைத்து கொண்டு அவரை மடக்கி அவருடைய கை கால்களை வெட்டிடுறான். வெட்டி ஒரு புதற்குள்ள ஒரு கிணத்துல தூக்கி போட்டுறார். போட்டுவிட்டு இந்த கொள்ளையடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவர் இந்த கையெல்லாம் 2 கையும் வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட இந்த பாலுங்கிணத்துல தூக்கி போட்டு போயிடுறாங்க. இவர் அங்கே பாலுங்கிணத்துல விழுந்த உடனே இவருக்கு இந்த வலியை விட இவர் அப்பவும் பகவானை நினைக்கிறார். நிஷ்டையில் ஆழ்ந்துடுறார். நிஷ்டையில் ஆழ்ந்தால் இவர் கீத கோவிந்தத்தை இது பண்ணி பகவானுடைய ஸ்வரூபத்தை நினச்சி வழிக்கும் போது இந்த வழியெல்லாம் தெரியல, அவர் பாட்டு நிஷ்டையில் இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த அந்த பக்கத்து தேசத்து ராஜன் அவன் ஒரு சிவபக்தன். அவன் சிவபக்தன் அந்த வழியில் வரான். வந்து பார்க்கும்போது அவன் வேட்டையாடுறதுக்காக வரான். அவன் வந்து பார்க்கும்போது அவனுக்கு இங்கே புதற்குள்ள இவர் தன்னை மறந்து கீத கோவிந்தத்தை சொல்லிட்டு இருக்கார். இவருக்கு மணக்கண்ணில் பெருமாளுடைய காட்சி, ராதையோட லீலாவை, அந்த ராசலீலைகள்லாம் இவர் கண்ணில் தெரியுது. வாய் அஷ்டபதிகளையும் இவருடைய அபங்கங்களையும் முடங்கின்னு இருக்கு. உடனே தன்னுடைய சேவகர்களை அனுப்பி கீழே ஏதோ பாழுங்கணத்தில் ஏதோ சத்தம் கேட்குறதேன்னு பார்த்தா கீழே ஆட்களை இறக்கி மேலே தூக்கி பார்த்தா இவருடைய நிஷ்டை கலையாமல், ஆனால் கையிலையும் காலம் வெட்டுப்பட்டு அது ரத்தம் சொட்ட அவர் உட்கார்ந்துருக்கார். இவன் மகா சிவபக்தன், ஆஹா பெரிய ஞானியா இருக்காரே, இப்படி நிஷ்டையில் இருக்காரே என்று அவரை தன்னுடைய தேரில் ஏற்றி கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். வைத்தியம் பார்க்குறான். பிராணத்தை ஆற்றின உடனே இப்போ கேட்குறான் அந்த கிரமிச்ச மன்னன், சுவாமி இவ்வளோ அழகாக பெருமாளை பற்றி பாடுறீங்க, இவ்வளவு ஞானம் தெரிஞ்ச உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்குறார். இவர் நடந்தது சொல்கிறார். சுவாமி உங்களுக்கே இப்படி நடந்துக்குதுன்னா நான் எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? அப்போ பகவான் இருக்கிறதுங்கிறது பொய்யா? நானும் சிவனை வழிபடுற ஆள், சிவபக்தன், இது என்ன சோதனை அப்படின்னப்ப இவர் சொல்கிறார், இல்லைப்பா இந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது, அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன்னு சொல்கிறார். ஒரு குரு
அவருக்கு எல்லா ஞானமும் தெரியும், எல்லா சாஸ்திரமும் தெரியும். அவருக்கு ஒரு சிஷ்யன், அந்த சிஷ்யன் என்ன பணிவிட பண்ணி நல்லா இருக்கான். அந்த சிஷ்யனுக்கு இவருக்கு அவனுடைய இதை கணிச்சு பார்க்கும்போது அவனுக்கு அல்பாயுசு, கொஞ்ச நாளில் செத்து போயிடுவான்னு தெரியுது. உடனே இவர் ஒரு கூலிகையை சாப்பிட்டு விட்டு அவனுக்கும் கொடுத்து விட்டு உயிரோடு அவனை எடுத்துக்கொண்டு போகிறார். நேர பிரம்மாட்ட போகிறார். பிரம்மாட்ட போய் முறையிடுறார், சுவாமி இது நியாயமா? நல்ல வேத வித்தங்களில் கற்றுக்கொண்டு சிஷ்யனாக இருக்கான், இப்படி ஒரு அல்பாயுசா பாதியிலே இவன் சாகிற மாதிரி நீங்கள் தலையெழுத்து எழுதிட்டீங்களே அப்படின்னார். இதுக்கு பிரம்மா சொன்னார், இது என் கையில் இல்லை, நான் படைக்கும் போது அவன் கர்மாவுக்கு நான் எழுதிடுவேன், காப்பாற்றுறது மகாவிஷ்ணுவோடைய பொறுப்பு, நீ மகாவிஷ்ணுகிட்ட போய் கேளுங்கோன்ட்டார். வாங்கோ நானும் வரேன், நான் வேணாலும் சிபாரிசு பண்ணுறேன்னு பிரம்மாவும் இந்த 2 பேருமா போய் மகாவிஷ்ணுகிட்ட போகிறாரு. மகாவிஷ்ணுகிட்ட, சுவாமி நீங்கள் காப்பாற்றணும், இப்படி இவனுக்கு நல்ல மாணவன், இவன் என்னுடைய சிஷ்யன், இவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து கொஞ்ச நாள் பூமியில் இருக்கிறதுக்கு நீங்கள் அவனுக்கு உதவி பண்ணா என்ன அப்படின்னு. மகாவிஷ்ணு சொன்னார், இந்த எடுத்துகிட்டு போகிறது உயிர் எடுக்கிறதுலாம் என் வேலை இல்லை, அது சிவபெருமானுடைய வேலை, அதனால் ஈஸ்வரன்ட்ட போய் நம்ம முறையிடுவோம், நானும் வந்து சிபாரிசு போகிறேன்னு இவரும் போனார். சிவன்கிட்ட போய் சொன்னார். சிவன் சொன்னார், பிரம்மா எழுதிடுவார், போல எனக்கு வந்துடும், ஆனால் நான் அழிக்கிறது இல்லை, நேரடியாக நான் யமதர்மராஜாட்ட கொடுத்துருவேன், அவன் தான் காலன்னு பேர், காலத்தில் அவன் உயிர்களை எடுக்கிறான், அவன் பேர் காலன், ஆனால் அவன்கிட்ட தான் அந்த இது இருக்கும், ஆகவே அவன்கிட்ட போய் நம்ம சொல்லுவோனர். நேர யமபுரிக்கு போகிறார்கள் 4 பேருமா 5 பேருமா. யமபுரியில் போனோடனே யமன்கிட்ட சொல்கிறார், இப்படி ஒருத்தனுடைய சீட்டு கிழிக்கிறதா நீ முடிவு பண்ணியிருக்கியா என்னன்னு. அப்போ யமன் சொல்கிறான், நீங்கள் ஆயிரக்கணக்கான உயிர்களை படைச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் நான் வந்து ஒவ்வொன்றா எனக்கு ஞாபகம் இருக்காது, நான் அவங்கவுங்களுக்கு ஒரு ஓலை நீங்கள் எழுதுறீங்களே, இத்தனாம் தேதி டேட் ஆஃப் டெத்து, அதை குறித்து நான் வச்சிடுவேன், அதை ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுவேன், அந்த டேட் வைஸாக எப்படி கம்ப்யூட்டரில் எப்படி ஃபீட் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த தேதி வந்த உடனே அந்த ஓலை கலண்டு விழுந்துடும், அவனுக்கு எப்படி மரணம் விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது மாதிரி அந்த மரணம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அந்த ஓலை இருக்கிற ரூமை போய் பார்ப்போன்னு இப்போ 6 பேருமா போகிறாங்க. அந்த ரூமை திறந்து அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து வேணா அதை மாற்றி அடித்து எழுதிடுவோம் அப்படின்னு எல்லாருமா போகிறார்கள். அந்த அறை வாசலுக்குள்ள அந்த அறையை கதவை திறந்த உடனே இந்த சிஷ்யனானவன் அந்த அறையை திறந்த உடனே அந்த திறக்கிறதுக்கும் இவனுடைய லிபின்னு பேர், பிரம்ம லிபின்னு பேர் அதுக்கு, அந்த பிரம்ம லிபி அறுந்து கீழே விழருது, விழுந்த உடனே இவன் செத்துடுறான். அந்த லிபியில் என்ன எழுதியிருக்குன்னு எல்லாரும் பார்த்தா, பிரம்மா விஷ்ணு சிவன் யமன் இந்த குரு இவர்கள் அனைத்து பேரும் ஒன்று சேர்ந்து இந்த கதவை திறக்கும் பொழுது இவனுடைய விதி முடியணும்னு எழுதியிருக்கு. உடனே அந்த விதியை பார்த்த உடனே அப்பா சொல்றார், ஊழிர் பெருவுளை ஆளுள்ள, தனக்கு தலைவிதின்னு எழுதப்பட்டதுன்னா அதை மாற்ற முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறார்கள். அப்புறம் பகவான்கிட்ட முறையிடுகிறார்கள். பகவான் அப்புறம் அதை அவனுக்கு உயிர்ப்பித்து கொடுத்து இது கொடுக்குறாக இந்த கதையை ஜெயதேவர் இந்த மன்னருக்கு சொன்னார். ஆகவே முக்காலம் உணர்ந்த ஞானிகளால் கூட மரணத்தையோ அல்லது நடக்கக்கூடிய சம்பவங்களை நாமல் எதிர்கொள்ள முடியாது. பகவானுடைய கருணையினால்தான் நம்முடைய விதியை மாற்ற முடியுமே தவிர ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிறார். இதை சொன்ன உடனே ஒரு சில பெருமாள் மேலே சில பாசுரங்கள் பாடின உடனே பெருமாள் காட்சி தரார்.
அப்பொழுது 2 பேருக்குமே காட்சி கிடைக்கிது. இவருடைய புஜங்க அஷ்டபதியை பாடி நீங்கள் பெருமாள்கிட்ட வேண்டினா உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொன்னேன். நான் இது அல்பமான இந்த உடம்பு சரீரத்துக்காக நான் வேண்ட மாட்டேங்கிறார். அரசனும் வேண்டுறான். அப்போ இவரை அழைத்து கொண்டு இவன் சிவபெருமான்கிட்ட வேண்டின உடனே சிவபெருமான் காட்சி தரார். காட்சி தந்த உடனே சிவபெருமான்கிட்ட இந்த அரசன் கிரௌஞ்ச மன்னன், சுவாமி இப்படிப்பட்ட ஞானி என்னுடைய தேசத்தில், என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட தேசத்தில் இப்படி நடந்துடுத்தே ஒரு அபச்சாரம், ஒரு ஞானிக்கு அபச்சாரம் ஆனதுன்னா அது அரசனை பாதிக்குமே, எனக்காக நீங்கள் அவனுக்கு இந்த அவயங்களை கொடுக்கக்கூடாதான்னு சொல்கிறார். சிவபெருமான் மனசு சந்தோஷப்பட்டு, ஆஹா எவ்வளவு அருமையான உன் மனசு, ஆகவே நான் கொடுக்குறேன்னு அவயங்களை இது அப்புறம் இது நடந்த உடனே, இது நடந்து முடிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, இவரை வைத்து பராமரித்து கொண்டு இருக்கும் போதே பத்மாவதிக்கு தகவல் சொல்லிவிடணும். தன்னுடைய இவரை விட்டு பத்மாவதிக்கு தகவல் சொல்லி விடுகிறார்கள். பத்மாவதி வந்து நிற்கிறார். அரசனை காணும். ஏற்கனவே தன்னுடைய கணவர் அடிக்கடி தன்னுடைய தகப்பனார சத்தம் போடுறார். நீங்கள் வந்ததுனால அவர் பாட்டுக்கு ரொம்ப நிஷ்டையில் போயிடுறார். 2 நாள் 3 நாள் கழிச்சு வரார். இப்போ போனதே தெரியலையே, நாங்கள் தேடிட்டு இருக்கோம்னப்போ கிரௌஞ்ச மன்னனுடைய தேர் வருகிறது. தேர் வந்த உடனே அதில் வருகிறார்கள். தேர் வந்த உடனே இப்போ ஆகா நம்முடைய கணவர் இருக்காரேன்னு பார்த்து சந்தோஷமாக பார்த்து அவருடைய காலில் விழுகிறார். விழுந்து பார்க்கும்போது காலும் இல்லை கையும் இல்லை, கதர்னு கதறுகிறார். இது ஒரு பக்கம் இருக்கும்போது உடனே அவர் சொல்லி இவர்கள் பண்ணி இவர்கள் அரண்மனையில் தங்க வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ரொம்ப இவருக்கு அப்புறம் தான் இந்த கதை நடக்கிறது. இவர் பெருமாள்கிட்ட வேண்டுறார். இவருடைய இதை உடனே பார்த்து இவளும் அழத உடனே இவருக்கு தன்னுடைய அவயங்களை கொடுத்து விடுகிறார். இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். இவர்கள் அந்த அஷ்டபதியை சொல்லி கொண்டு வரும்போது இவருக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கு. என்ன நெருடல்னு கேட்டால், இந்த சிவபெருமான் ஒரு விஷயம் சொல்கிறார். உனக்கு உங்கள் இருவருக்கும் மகாவிஷ்ணுவுடைய தரிசனமும் கிடைக்குங்கிறார். நீ ராஜாவானவன், நீ உன்னுடைய ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு மகானுக்கு இப்படி ஆயிடுத்துன்னு நினச்சி நீ வருத்தப்பட்டதுனால உனக்கு என்னுடைய காட்சி மாத்திரம் இல்லை, மகாவிஷ்ணுடைய தரிசனமும் இவர் மூலமாக கிடைக்குங்கிறார். அப்படியா சுவாமி, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார். இவர் பத்மாவதி இருக்கா. ஒரு நாள் இவர் கீத கோவிந்தத்தை அரசனுக்கு சொல்லி கொண்டிருக்கும்போது இந்த ராதையுடைய கால்களை கிருஷ்ணன் தன்னுடைய திருவடியில் வைக்க தன்னுடைய தலையை மேல் வைக்க சொன்ன பாசுரத்தை சொல்லும்போது இவருக்கு உணர்ச்சி வசப்பட்டுறார். அப்போ இவருக்கே ஒரு சந்தேகம், பெருமாளுடைய தலையில் ராதை காலை வைக்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோமே, பெருமாள் தான் திருத்தினார் கூட, இது பெரிய அபச்சாரமாச்சேன்னு இவருக்கு சந்தேகம் உண்டாகிறது. அப்போ சொல்கிறார், காசியில் வேத பண்டிதர்கள் நிறைந்த நகரம் காசி, அங்கே போய் நம்ம வேத பண்டிதர்கள்ட்ட இதை பற்றி விவாதித்து அவர்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டா நம்ம இதை ஏற்றுக்கலாங்கிறார். உடனே அந்த கிரௌஞ்ச மன்னனும் ஜெயதேவருமாக காசிக்கு பிரயாணம் பண்ணுறார்கள். காசியில் போய் இவர்கள் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது அப்போ விசாரிக்கிறாங்க, யார் ஒருத்தர் யாராவது பெரிய மகான் இங்கே யார் இருக்கா, அவர்கிட்ட இந்த நூலை விஞ்ஞாபனம் பண்ணி பண்ணலான்னு. அப்போ சந்தேக நிவர்த்தி குடா பண்டிதர்னு ஒருத்தர் இருக்கார். இங்கே
அவர் சிஷ்யர்களோடு அவர் அங்கீகாரம் பண்ணார்னா எல்லா வித்வான்களும் நாங்கள் ஏற்றுக்குவோம், அதை நீங்கள் சொன்ன இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்குவோம், அவர்கிட்ட போவோங்கிறார். அந்த சந்தேக நிவர்த்தி குடா பண்டிதர்கிட்ட போய் கேட்குறார்கள். அவர் வந்து அப்போ அந்த கங்கை கரை ஓரமாக வரார் தன்னுடைய சிஷ்யர்களோட கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு. அவர்கிட்ட கேட்குறார். கேட்ட உடனே அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த இந்த பதங்கத்தை ஓலைச்சுவடை கட்டி கங்கையில் வீசி எறிங்கோ, கங்கா மாதா அங்கீகாரம் கொடுத்தானா அதை ஏற்றுக்கலான்னார். கங்கா மாதா கங்கையில் வீசி எறிகிறார்கள். ஒரு சிறுமியாக கங்காதேவி அதை எடுத்துக்கொண்டு வந்து இவர்களிடம் ஒப்படைக்கிறார். இப்போ சந்தேக பண்டிதருக்கு கங்காதேவியோட அங்கீகாரத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறார். ஏன்னு கேட்டால், நீ யாரு? நீ சிவபெருமானுடைய தலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவ, உனக்கு ஏற்கனவே இது பழக்கம், நீ இன்னொருத்தர் தலையில் உட்கார்றது, அதனால் நீ இந்த இதை அங்கீகாரம் பண்ணிட்ட, என் மனசுக்கு இது ஒப்புள்ளேன்னர். உடனே இவர் தன்னுடைய இதெல்லாம் பாடுறார். பாடி கொஞ்ச நேரத்தில் அவர் மகாவிஷ்ணுவாக சந்தேககுடா பண்டிதர் காட்சி கொடுத்து உன்னுடைய இதை அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி 2 பேரும் காட்சி பண்ணி திருப்பி அனுப்புகிறார். திருப்பி வந்த உடனே ஊருக்கு வந்துடுறார். வந்த உடனே இப்பொழுது இதுக்கு இடையில் திரும்பி வந்து இருக்கும்போது ஒரு நாள் இந்த பத்மாவதியானவள் அந்த அரசனுடைய அரசிக்கு பத்தினிகளுடைய பதிவிரதைகளுடைய கதையெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும்போது இவன் அரசிக்கு வந்து என்னதான் அரசியா இல்லையா, அவனுக்கு ஒரு கர்வம். என்ன இவ பெரிய பத்தினி இருந்த மாதிரி, இவன் பெரிய பத்தினி மாதிரி பேசுகிறா, என்னதான் இருந்தாலும் சாதாரண இவ தானே அப்படின்னு சொல்லி இந்த பதிவிரதைகளுடைய இதை ஏளனம் பண்ணுறான். இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார். சீதையுடைய பதிவிரதாத்தனத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிறான். அப்போ ஒரு அந்த ஊரில் ஒரு பெண் வந்து ஒருத்தன் இறந்து போயிடுறார். அந்த பெண் வந்து நானும் உடன்கிட்ட ஏறுறேன்னு சொல்கிறான். அப்போ சொல்லும்போது ராணி கேலியாக சொல்கிறான், இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம் இப்படி உடன்கிட்ட ஏறுறேங்கிறாளே அப்படின்னு. இப்போ இந்த பத்மாவதி சொல்கிறா, அவர் செத்த உடனே இந்த உடம்பை மாச்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையான பதிவிரதையாக இருந்தால் அவர் செத்தாருங்கிற செய்தி கேட்ட உடனே இவ்வளவு போயிடணும். நம்ம உடம்பை எரிச்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை, உடன்கட்டை ஏறணுங்கிற அவசியம் இல்லைன்னு இவ சொல்கிறான். சொன்ன உடனே இந்த அரசிக்கு இவளை டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்த ராஜா இப்போ 2 பேரும் காசிக்கு போயிருக்காங்களா இல்லையா, வந்து வேட்டையாட போயிருக்காங்க, ராஜாவும் வெறும் வேட்டையாட போயிருக்காங்க அப்படின்னு இவ சொல்லி வைக்கிறா. சொல்லி வைத்து ஒரு துணியில் ஒரு பூனையோ அல்லது ஏதோ ஒரு மிருகத்துடைய ரத்தத்தை தெளித்து, ஒரு பச்சையுடைய ரத்தத்தை தெளித்து இந்த ஜெயதேவருடைய உடையில் தெளித்து அதை ஒரு தோழி மூலமாக எடுத்துகிட்டு வர சொல்கிறான். எடுத்துகிட்டு வந்து இவ அந்த பத்மாவதிகிட்ட சொல்கிறா, சுவாமி இப்போ இவர் காட்டுக்கு வேட்டையாட போன இடத்துல புலியானது ஜெயதேவரை அடித்து கொன்று விட்டது, ராஜா தப்பிச்சேன் பிழைச்சேன்னு வந்துக்கிட்டு இருக்காருங்கிற செய்தியை சொல்கிறார். இதை கேட்ட உடனே பத்மாவுடைய உயிர் பிரிந்தது. அவர் இறந்து விட்டாருங்கிற செய்தி கேட்ட உடனே பத்மாவதியுடைய உயிர் பிரிந்தது. இந்த ராணி அவள் அப்படியே அதை கேட்ட உடனே மூர்ச்சையாகி விழுகிறா. அதை ராணி தாங்குறா, மயக்கப்பட்டு விழுகிறான்னு நினச்சி பார்த்தா அவள் உயிர் பிரிஞ்சிடுச்சு. உடனே இவளுக்கு கவலையாக போயிடுச்சு, ஆகா ஒரு பெரிய பதிவிரதையே நம்ம பரீட்சை பண்ணிட்டோமேனு. அந்த நேரத்தில் அரசனும் ஜெயதேவரும் வருகிறார்கள். ஜெயதேவர் தாங்கி கொண்டு அவளை அழுகிறார், கதறார். உடனே அப்பொழுது மகாவிஷ்ணு இவர் தன்னுடைய மனைவியை தண்டிக்க போகிறார். அந்த அரசன்
என்ன நீ இப்படி பதிவிரதைகளையும் ஞானிகளையும் நம்ம பரிச்சை பண்ணி பார்க்கலாமா, நமக்கு அதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஞானி மீது, அந்த அரசி மீது கோவப்பட்டு அவளை கொல்ல போகிறார். அப்பொழுது மகாவிஷ்ணு காட்சி கொடுத்து அவளுக்கு பத்மாவதிக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து ரட்சிக்கிறார். அந்த அரசனுடைய அவையிலே இருந்து பல வகையான சாஸ்திரங்களை எழுதி அரசனுக்கு நல்லுரைகள் கூறி சிறிது நாட்களில் அவரும் பத்மாவதியுமாக ஒன்று சேர்ந்து பரமபதத்தை அடைகிறார்கள் என்ற அறிவோடு இன்றைய தினம் நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகராஜி கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவா நீதாராய் பறையேலோரம்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் விரைவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவர் ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.
विरमयिति रमा पश्यति संस्मित चारुतरामपरामनुगच्छति वामा हरिरिह मुक्तवधू निगरे विलासिनि विलसति के